ஊருக்கு மாவடிப்பண்ணை என்ற பெயர் எப்படி வந்தது என பார்ப்போமா? முற்காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பகுதியாக ராஜாக்கள் மங்கலம் என்ற ஒரு பகுதி இருந்து வந்துள்ளது. அங்கு வாழ்ந்த நம் முன்னோர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்து வந்துள்ளனர். அவர்களுக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்பட்ட பகையால் சமஸ்தானத்தை காலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு நடந்த சண்டையில் 7 சகோதரர்களும் தந்தையும் வர நேர்ந்துள்ளது. வரும் வழியில் சமஸ்தான படைகளை எதிர்த்து போரிட்ட போது 4 சகோதரர்கள் கொல்லப்பட்டனர். மீதமிருந்த 3 சகோதரர்களும் தந்தையும் அங்கிருந்து கிழக்கு நோக்கி சென்று பாண்டிய நாட்டை வந்தடைந்தனர். பாண்டிய நாட்டு மக்களின் வாழ்க்கை முறை என்னவென்று தெரிந்து கொண்டே வந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு குடியிருக்க வாய்ப்பாக எந்த இடமும் அமையவில்லை என்பதால் அவர்களுடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கொற்கை துறைமுகத்தில் ஏற்றுமதி வேலைகள் சரியாக நடைபெறுகிறதா என்பதை கண்டறிய சுந்தரபாண்டிய மன்னன் அங்கு விஜயம் செய்து கொண்டிருந்தான். கொற்கையிலிருந்து சுமார் 10 மைல் தூரத்திற்கு மேற்கே சென்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். மன்னனுடைய சிப்பாய்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் குதிரையை குளிப்பாட்டுவதை பார்த்த 3 சகோதரர்களும் தந்தையும் ஒரு குதிரை குளிப்பாட்ட 8 வீரர்களா என்று கேலி கிண்டல் செய்து அவர்களுடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். நடந்ததை எல்லாம் வீரர்கள் மன்னனிடம் போய் சொல்ல, மன்னனோ ஆவேசப்பட்டு அவர்கள் 4 பேரையும் கைது செய்து என் முன் நிறுத்துங்கள் என்று கோபத்தில் கொந்தளித்தான். அவர்கள் தேடுதல் பயனாக அவர்கள் தற்போது ஏரல் ஆற்றங்கரை அருகே நடந்து செல்வதை பார்த்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்து மன்னன் முன் நிறுத்தினர். அவர்களை பார்த்த மன்னன், என்னுடைய குதிரையை எப்படி நீங்கள் கேலி செய்யலாம்? அதனால் உங்கள் 4 பேரையும் அடிமையாக்கி சிறையில் தள்ளுகிறேன் என்று கூறினார். அதற்கு அவர்கள் 4 பேரும், நாங்கள் என்ன செய்தோம்? உண்மையேதானே சொன்னோம். ஒரு குதிரையை குளிப்பாட்ட 8 வீரர்கள் எதற்கு? ஒருவர் போதாதா என்றுதானே சொன்னோம் என்று கூறினர். உடனே மன்னன், அது எப்படி சாத்தியம்? என்னுடைய குதிரை அடங்காத குதிரை, வீரமிக்கது, யாரை கொண்டும் அஞ்சாது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்னுடைய குதிரையை அடக்கி காட்டுங்கள் என்று கூறினார். உடனே மூத்த சகோதரன், நான் அந்த குதிரையை அடக்கி காட்டுகிறேன். என்னால் அந்த குதிரை அடக்க முடியவில்லை என்றால் நாங்கள் 4 பேரும் உங்களுக்கு காலம் முழுவதும் அடிமையாக வேலை செய்கிறோம். நான் அந்த குதிரையை அடக்கிவிட்டால் நீங்கள் எனக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். உடனே மன்னன், அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் சென்றதோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம் என்று கூறினார். போட்டியின் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. அதாவது சூரியன் காலையில் உதயமாகும் போது குதிரையில் ஏறி அமர வேண்டும். சூரியன் மாலையில் மறைவதற்குள் குதிரையை அடக்கி இங்கு கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். வரும் வழியில் கால் கீழே பட்டாலும் அல்லது கீழே விழுந்தாலும் தோற்றுவதற்கு சமம் என போட்டியின் விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. சரியாக சூரியன் காலையில் உதயமாகும் போது மூத்த சகோதரன் குதிரையில் ஏறி அமர்ந்தான். குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடியது. அது தற்போதுள்ள குரங்கணி வழியாக ஏரல் ஆற்றங்கரை மேட்டில் மேல் ஏறி நின்றது. அங்கு ஒரு வழிபோக்கர், இங்கு வெறும் சமதளமான பகுதி மட்டுமே உள்ளது, நீங்கள் தெற்கு நோக்கி சென்றால் அங்கு தேரிக்காடு மலை போல் உள்ளது என்று கூறினார். உடனே மூத்த சகோதரன் குதிரையை திருப்பி தெற்கு நோக்கி செலுத்தினான். அது தற்போதுள்ள கடையனோடை வழியாக கடம்பாக்குளம் என கூறக்கூடிய குளத்து வழியாக மூக்குப்பேரி சென்று மூக்குப்பேரி வழியாக தேரிக்காட்டை அடைந்தது. தேரிக்காடு மலை போல் உள்ளதால் குதிரையால் சீறி பாய முடியவில்லை, திணற ஆரம்பித்தது. அதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பமாக இருந்தது. அந்த இடம் தற்போது குதிரைமொழி கிராமம் தேரிக்காடு என அழைக்கப்படுகிறது. குதிரையை பக்குவமாக செலுத்தி அந்த இடத்தை ஒரு சுற்றி வந்த வழியே மாவடிப்பண்ணை கிராமத்தை வந்தடைந்தான். அனைவரும் அவனை பாராட்டி மகிழ்ச்சி வெள்ளத்தை ஆழ்ந்தனர். வாக்குறுதி அளித்தபடி எல்லையை வரையறுத்து மன்னன் அறிவிப்பை வெளியிட்டான். அது மட்டுமின்றி அந்த இடத்திற்கு மாவடிப்பண்ணை என பெயர் சூட்டினான். மா என்றால் குதிரை, அடி என்றால் அந்த குதிரை எடுத்து வைத்த காலடி தடம், பண்ணை என்றால் அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் சென்றதோ அந்த இடமெல்லாம் சேர்ந்த தொகுப்பு பண்ணையாகும்.
இதனால் தான் நம் ஊர் பெயர் மாவடிப்பண்ணை என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.